வெல்கம் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இந்த இடம் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான அஃபிஷியல் ஒரிஜினல் கவர்மெண்ட் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். அது பார்க்குறதுக்கு முன்னாடி மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆள்னு வச்சிங்கன்னா உடனுக்குடன் ஸ்கூல் காலேஜ் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பொதுத் தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் நடத்தப்பட இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான் இது. கண்டிப்பாக இந்த கொஷின் பேப்பரோட கொஷின்ஸ் எதையும் ஸ்கிப் பண்ணாதீங்க, நல்லா படிச்சுட்டு போங்க. மொத்த மதிப்பெண் வந்து பார்த்தீங்கன்னா 75 மார்க்கு. டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா 3 hours. ஸோ 1 மார்க் பொறுத்த வரைக்கும் 12 1 மார்க் கேட்பாங்க. இந்த 12 1 மார்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 10 புக் பேக்லேருந்து கேட்பாங்க. ரிமைனிங் 2 மட்டும்தான் இன்சைட்டில் கேட்பாங்க. அதனால் இதில் என்னென்ன 1 மார்க் கேட்டிருக்காங்கன்னு சொல்லி நல்லா பார்த்துட்டு போங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய 1 மார்க்லாம் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம், சரிங்களா? 1 மார்க்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ ஆல்ரெடி 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 4 மார்க் 7 மார்க் பிடிக்கணும்னு சொல்லி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ போய் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நீங்கள் எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் நம்ம ஃபஸ்ட்டு 2 மார்க் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ 2 மார்க் பொறுத்த வரைக்கும் 7 into 2 14. இதில் 22 வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி 2 மார்க்கில். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நியூட்டனின் இரண்டாம் விதியினை கூறுக. ஸ்டேட் த நியூட்டன் செகண்ட் லா. எதிரொலியின் ஏதேனும் 2 பயன்பாடுகளை எடுத்துக. ரைட் எனி 2 அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் எக்கோ. பாயில் விதியினை கூறுக. ஸ்டேட் பாயில்ஸ் லா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கப்பட்டுள்ள சேர்மங்களின் வினைச்செயல் தொகுதி பற்றி பின்னடுக்களை எழுதுக. பார்த்தீங்கன்னா ஆல்கஹால், ஆல்டிகைடு, கீட்டோன், கார்பாக்சிலிக் அமிலம் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மழைநீர் சேமிப்பின் முக்கியத்துவம் யாவை? வாட் இஸ் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங்? அடுத்த டயக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் ஏபிசிடி ஆகிய பாகங்களை அடையாளம் காண்க. ஸோ அடினல் கிளாண்டோட டயக்ராம் கேட்டிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பரிணாமம் என்றால் என்ன? பரிணாம கோட்பாடுகளை முன்மொழிந்தவர்கள் யார்? வாட் இஸ் எவல்யூஷன்? ஹூ இஸ் ப்ரப்போஸ்ட் த தியரிஸ் ஆஃப் எவல்யூஷன்? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லைசின் அமினோ அமிலம் சேர்ந்த 2 மக்காச்சோள கலப்புயிரி வகைகளின் பெயர்களை எழுதுக. நேம் த 2 மைஸ் ஹைபிரிட்ஸ் இன் ரிச் ஃபார் அமினோ ஆசிட்ஸ். லைசின். இதய வாழ்வுகளின் முக்கியத்துவம் என்ன? வாட் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் வால்வ்ஸ் ஆஃப் ஹார்ட்? அடுத்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரியில் என்ன கேட்டிருக்காங்கன்னா கிட்ட பார்வை குறைபாடுடைய ஒரு மனிதனால் 4 சென்டிமீட்டர் தொலைவில் உள்ள பொருட்களை மட்டுமே காண இயலும். அவர் 20 சென்டிமீட்டர் தொலைவில் உள்ள பொருட்களை காண விரும்பினால் பயன்படுத்தக்கூடிய குழி லென்ஸின் குவிய தொலைவு என்ன? A person with myopia can see an object in place at distance in 4 meters. If we want to thus see objects of distance of 20 meters, what should be the focal length of power of the concave? The lens of must in where? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 4 மார்க் கொஸ்டின். 7 into 4 28. இதில் 38 வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி. ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டினே வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீனில் கேட்டிருக்காங்க. நிறை மற்றும் எடையினை வேறுபடுத்துக. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மாஸ் அண்ட் வெயிட். ஒளியின் ஏதேனும் 4 பண்புகளை கூறுக. லிஸ்ட் எனி 4 ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லைட். அடுத்து பார்த்தீங்கன்னா இசை அரங்கங்களின் மேற்கூரை வளைவாக இருப்பது ஏன்? எக்ஸ்பிளைன் வை கான்கிரீட் ஹால்ஸ் ஃபார் க்ரூட். உலோக கலவை என்றால் என்ன? உலோக கலவை உருவாவதற்கான காரணங்கள் யாவை? வாட் இஸ் அன் ஆலோயி? கிவ் த ரீசன்ஸ் ஆஃப் ஆலோயிங். அடுத்து பார்த்தீங்கன்னா கீழ்கண்ட சேர்மங்களின் கார்பன் சங்கிலி தொடரை பொறுத்து வகைப்படுத்துக மற்றும் வாய்ப்பாட்டை எழுதுக. புரோப்பைன், பென்சீன், வளைய பியூட்டேன், பியூரான். கிளாசிஃபை த ஃபாலோயிங் காம்பவுண்ட்ஸ் பேஸ்ட் ஆன் த பேட்டர்ன்ஸ் ஆஃப் கார்பன் செயின். கிவ் த ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா. புரோப்பைன், பென்சீன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சைக்ளோபியூட்டைன், பியூரான். அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு பயாலஜியில் சுவாச ஈவு என்றால் என்ன? ஒளிச்சேர்க்கையின் ஒட்டுமொத்த சமன்பாட்டை எழுதுக. வாட் இஸ் ரெஸ்பிரேட்டரி கோஷன்? ரைட் த ஓவரால் ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ். நீராவி போக்கு நடைபெறும் நிகழ்ச்சியின் படம் வரைந்த பாகங்களை குறிக்கவும். நெக்ஸ்ட் துகளுடைய செல்களின் படங்களை வரைக. ட்ரா அண்ட் லேபிள் பார்ட்ஸ் ஆஃப் ப்ராசஸ் ஆஃப் டிரான்ஸ்பிரேஷன். ட்ரா த பிக்சர்ஸ் ஆஃப் கிரானுலோசைட்ஸ். உயிரினங்களின் தோற்றம் பற்றிய கோட்பாடுகளை பட்டியலிடுக. வட்டார இன தாவரவியல் என்னும் சொல்லை அறிமுகப்படுத்தியவர் யார்? லிஸ்ட் த தியரி பாஸ்லேட்டட் ஃபார் த எக்ஸ்பிளைன் ஆரிஜின் ஆஃப் லைஃப். ஹூ இஸ் காயின்ட் ஃபார் த டேர்ம் ஆஃப் எத்னோபாட்னி. ஸோ அடுத்து நமக்கு 4 மார்க்கில் மருத்துவத்துறையில் உயிர் தொழில்நுட்பவியல் முக்கியத்துவத்தை எழுதுக. டிஸ்கஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பயோடெக்னாலஜி இன் ஃபீல்ட் ஆஃப் மெடிசன். ஸோ அடுத்து கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா ஏ என்பது நீல நிற படிக உப்பு. இதனை சூடுபடுத்தும் போது நீல நிறத்தை இழந்து பி ஆக மாறுகிறது. பியில் நீரை சேர்க்கும் பொழுது பி மீண்டும் ஏவாக மாறுகிறது. ஏ மற்றும் பியினை அடையாளம் காண்க. சமன்பாட்டினை எழுதுக. A is a blue color crystalline salt. On heating for the losses of blue colors and give for the B. When water is added to the B gives backs up in A. Identify A and B for write the equation. ஸோ நான் இது வரைக்கும் அப்லோட் பண்ண கொஷின் பேப்பரில் எல்லாம் கம்பல்சரி சம்ஸை நல்லா பாருங்கள். 2 மார்க் 3 மார்க்லாம் கண்டிப்பாக நமக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்லேருந்து ரிப்பீட் ஆகும். அடுத்து பார்த்தீங்கன்னா பார்ட் 4. இதில் 3 into 7 21. அதாவது 3 into 7 21. இதில் பார்த்தீங்கன்னா
மின்னோட்டம் என்றால் என்ன? மின்னோட்டத்தின் அலகு யாது? வரையறுக்கவும். மின்னோட்டத்தை எந்த கருவியின் மூலம் அளவிட முடியும்? அதனை ஒரு மின்சுற்றில் எவ்வாறு இருக்க வேண்டும்? அல்லது செயற்கை கதிரியாக்கத்தை கண்டறிந்தவர் யார்? செயற்கை மற்றும் இயற்கை கதிரியாக்கத்தின் ஏதேனும் 3 பண்புகளை எழுதுக. வேளாண்மை துறையில் கதிரியாக்க ரேடியோ ஐசோடோப்புகளின் பயன்கள் ஏதேனும் 3னை எழுதுக. அடுத்து பார்த்தீங்கன்னா வாட் இஸ் மீன் பை எலக்ட்ரிக் கரண்ட்? நேம் அண்ட் டிஃபைன் இட் இஸ் எ யூனிட். விச் இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ்டு டு மெஷர் ஃபார் த எலக்ட்ரிக் கரண்ட்? ஹவு ஷுட் பி கனெக்டட் டு த சர்க்யூட்? Who is discovered natural radioactivity? Write any 3 features of natural and artificial radioactivity. Give any 3 uses of radioisotopes and field of in agriculture. ஸோ நெக்ஸ்ட் நமக்கு பார்த்தீங்கன்னா அணுக்கட்டு எண் வரையறுக்கவும் எடுத்துக்காட்டு தருக. அணுக்கள் மற்றும் மூலக்கூறுகளுக்கு இடையே உள்ள வேறுபாடுகளை தொகுத்து எழுதுக. ஸோ இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செயற்கை வினை வரையறுக்கவும் செயற்கை வினைக்கு ஒரு எடுத்துக்காட்டு தருக. மீள் மற்றும் மீளா வினையினை வேறுபடுத்துக. Define atomicity, give an example. Consolidate for measures difference between for atoms and molecules. அடுத்து பார்த்தீங்கன்னா define combination reaction, give an examples of combination reaction. Difference between irreversible and reversible reaction. கண்டிப்பாக மீள் மற்றும் மீளா வினை கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா கேட்பாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை நல்லா படித்து எழுதி பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து நம்ம பயாலஜி பார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா செயற்கை ஆக்சிஜன் என்பவை யாவை? எல்லாமே வந்து 2 மார்க்காக கேட்டாங்க. செயற்கை ஆக்சிஜன் என்பவை யாவை? எடுத்துக்காட்டு தருக. மூவிணைவு வரையறுக்கவும். ஆண்களின் 2ஆம் நிலை உறுப்புகளை எழுதுக. ஆண்களின் 2ஆம் நிலை இனப்பெருக்க உறுப்புகளை கூறுக. அல்லது மெண்டல் தன் ஆய்விற்கு தோட்ட பட்டாணி செடியினை தேர்ந்தெடுத்தார். மது அருந்துபவர்களுக்கு ஏற்படும் பிரச்சனையினை சரி செய்வதற்கான தீர்வை தருக. வாட் ஆர் த சிந்தட்டிக் ஆக்சின்? கிவ் அன் எக்ஸாம்பிள். ஸோ சிந்தட்டிக் ஆக்சின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 2 மார்க். பயாலஜியில் நீங்கள் 7 மார்க் அட்டன் பண்ணணுன்னா கண்டிப்பாக வந்து ஒரு கொஷினை கேட்க மாட்டாங்க. ஷார்ட் ஆன்சராக அதே மாதிரி சென்டென்ஸையும் மேக் பண்ணி தான் நமக்கு 7 மார்க் ஒவ்வொரு இயரும் கேட்குறாங்க. ஸோ அதனால் இதில் நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்கள், ரொம்ப முக்கியம். அடுத்து பார்த்தீங்கன்னா டிஃபைன் ட்ரிபிள் ஃபியூஷன். நேம் எனி secondary sex organs of in male. Why did the mental selected B plan for an experiment? Suggest the measures and overcome problems of an alcoholic. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர். கண்டிப்பாக இந்த கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய கொஷின்ஸை வந்து எதுவுமே ஸ்கிப் பண்ணாதீங்க, நல்லா பார்த்துட்டு போங்க. மெயினாக 2 மார்க் 2 மார்க் 4 மார்க் கம்பல்சரி நல்லா நோட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸுக்கு என்னென்ன இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 4 மார்க் 7 மார்க் படிக்கணும்னு சொல்லி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ போய் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மினிட் நீங்கள் பப்ளிக் எக்ஸாமினேஷன் ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ ஏற்படுறதா ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்கா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் வைங்க. உடனுக்குடன் அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காத நம்ம வாட்ஸ்அப் குரூப் எல்லாரும் ஜாயின் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. தேங்க்யூ.